ஹாய் டியூஸ்டே மார்னிங் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 o'clock இருக்கும். கனடாவில் வெதர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி -6 ஃபீல் லைக் -12. காலையிலே வேர்ல்மார்ட்டுக்கு தான் வலிக்கிட்டு போனான். பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலை விட்டுட்டு இந்த கிழமைக்குரிய குரோசரி பழங்கள் ஷாப்பிங் ஒன்றும் செய்ய இல்லை. அப்போ அதை செய்வோம்ன்ட்டு தான் வேர்ல்மார்ட்டுக்கு போனான். தேவையான மரக்கறிகள் பாடசாலைக்கு தேவையானதெல்லாம் வேண்டி கொண்டு வருவோம்ன்ட்டு போயிருந்தேன் நான். ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கத்தான் ஷாப்பிங் செய்கிறது. அப்போ அந்த ஷாப்பிங் இன்றைக்கி வேர்ல்மார்ட்டில் செய்வோம் பண்ணிட்டு போனான். வேர்ல்மார்ட்டில் தான் இன்றைக்கி ஷாப்பிங் செய்தது. முக்கியமாக வேர்ல்மார்ட்டுக்கு இன்றைக்கி நான் என்னத்துக்கு போனான்டா, ஸ்கூல் விட்டு வந்து டிவி பார்க்கினோம் கொஞ்சம் நேரம். அந்த டிவி பார்க்குற நேரத்தை கொஞ்சம் குறைப்போம் பண்ணிட்டு அவையோட இயருக்கு ஏற்ற மாதிரி கனேடிய கரிக்குலம் அடித்தா என்ன புக் வேணுமென்றாலும் எடுக்கலாம். மேத் வேறு பாடங்களுக்குரிய புக் வேர்ல்மார்ட்டில் இருக்குது. அதை வேறு ஸ்கூலில் படிக்கிற பாடத்திட்டம் தான். அப்போ அதை வண்டி கொடுத்துட்டோம்னா வேறு ஸ்கூல் விட்டு வந்து டிவிகள் பார்க்காம இந்த புக்குகளை இருந்து செய்வினோம். அப்போ அதுக்காக தான் இன்றைக்கி முக்கியமாக போனது. அப்போ எல்லா இயருக்குரிய புக்குகளும் இருக்குது. அந்த புக்குகளையும் எடுத்துக்கொண்டு வந்தால் படிக்கிறதுலையே அவையில் மிச்ச பொழுதும் போயிடும். கம்ப்யூட்டர் மற்ற டிவிகளில் கூட நேரம் மினக்கட மாட்டினோம். அப்போ அதுகளை வேண்டி கொண்டு வருவோம்ன்ட்டு போனால் நல்ல பிரயோசனமாக இருக்குது. இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கவே அவளுக்கு டிவி பார்க்குற அந்த சிந்தனை வராது. அப்போ அதுகளை வேண்டி கொண்டு வேர்ல்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் சேல் போட்டிருக்குறாங்க. 3 பாத்திரம் வந்து $19 சேல் போட்டிருக்கு, $19. அப்போ பாத்திரங்களும் கொஞ்சம் வேண்டுவோம் வேண்டிட்டு வேர்ல்மார்ட்டுக்கு தான் போனான். இப்படியே எங்கட டியூஸ்டே இப்படி தான் போனது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.